இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இயேசு வாழ்கிறார் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாகவும் இந்த டிவி சேனல் மூலம் கர்த்தர் என்னை இந்த இடத்திலே கர்த்தர் பேசுவதற்கான கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கிலே கலப்படமில்லை, வாக்கிலே கலப்படமில்லை, வாக்கிலே கலப்படமில்லை. வாக்கு தத்தம் சொன்ன கர்த்தரே, ஆண்டுகள் கடந்து போனாலும் வாக்கிலே மாற்றமில்லையே, ஆண்டுகள் கடந்து போனாலும் வாக்கிலே மாற்றமில்லையே. சொன்னதை செய்து முடிப்பவர், நான் சொன்னதை செய்து முடிப்பவர், விசுவாசித்து உரிமையாக்குவேன், நான் விசுவாசித்து உரிமையாக்குவேன். வாக்கு தத்தம் சொன்ன கர்த்தரே, வாக்கிலே கலப்படமில்லை, வாக்கிலே கலப்படமில்லை, வாக்கிலே கலப்படமில்லை. வாக்கு தத்தம் சொன்ன கர்த்தரே, தாய்க்கு அன்பு வற்றி போனாலும் தமது பிள்ளையை அவள் மறந்தாலும், தாய்க்கு அன்பு வற்றி போனாலும் தமது பிள்ளையை அவள் மறந்தாலும், உந்தன் அன்பில் மாற்றமில்லையே, உந்தன் அன்பில் மாற்றமில்லையே. எந்தன் வாழ்வில் கலக்கமில்லையே, எந்தன் வாழ்வில் கலக்கமில்லையே. வாக்கு தத்தம் சொன்ன கர்த்தரே, வாக்கிலே கலப்படமில்லை, வாக்கிலே கலப்படமில்லை, வாக்கிலே கலப்படமில்லை. வாக்கு தத்தம் சொன்ன கர்த்தரே, வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். நீ சகலத்தையும் ஆசீர் பெறுவாய், நீ சகலத்தையும் ஆசீர் பெறுவாய். வாக்கு தத்தம் சொன்ன கர்த்தரே, வாக்கிலே கலப்படமில்லை, வாக்கிலே கலப்படமில்லை. வாக்கு தத்தம் சொன்ன கர்த்தரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நல்ல தகப்பனே. மெய் நன்றியோடு மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தகப்பனே, மெய் சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலே நான் குறைவுள்ளவள் குற்றம் உள்ளவள் இயேசுவே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய துணையோடு கூட கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக. ஆவியானவர் மாத்திரம் செயல்படட்டும். இந்த ஊழியத்தை கர்த்தாவே இயேசு வாழ்கிறீர் என்பதை கண்டுகொள்ளும்படிக்கு, கர்த்தர் இந்த இடத்திலே நிலைநாட்டும்படிக்கும் கர்த்தாவே என்னை உருவாக்கி வைத்த என் ஊழியக்காரருக்காகவும் இயேசு என் மேலே அன்பு கொண்ட நேசத்துக்காகவும் கர்த்தாவே நீ இந்த வேளையில் பேசுவதற்கு கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்தீரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் தொடர்ந்து கர்த்தர் பேசும் கிரியை நடப்பியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இங்கே பார்க்கும்போது எசேக்கியா அந்த நாட்களிலே பார்க்கும்போது 1வது வசனம் 38:1 பார்க்கும்போது, இந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்போது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற
இந்த டிவி ஊழியத்தின் மூலம், இந்த சேனல் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் பார்க்கும்போது, அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிக்குள்ள காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வியாதி என்ன வியாதி என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது, கீழே அதை பார்க்கலாம். ஒரு 21வது வசனத்தில் அது இருக்கிறது. பிளவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு கேன்சர் வியாதியாக இந்த காலகட்டங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, அந்த வியாதியாக மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்பொழுது ஆமோசின் குமாரனான ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவரை பார்க்கிறார். நீர் பிழைக்க மாட்டீர், உன் வீட்டு காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி அவனோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி நாம் இந்த நாட்களை பார்க்கும்போது, அநேக காரியங்கள் மரித்து போவேன் ஒரு தீர்க்கதரிசி சொல்லும்போது அவன் அந்த காரியத்தை குறித்து அவன் பயப்பட்ட வேதனைக்குள்ளாய் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகள் இந்த நாட்கள் மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று சொல்லி பார்க்கும்போது அவன் பயப்படுகிறதை பார்க்கிறோம். உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி அநேக ஆஸ்திகள், அநேக ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம், அநேக நன்மைகள் இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளையே, அந்த காரியங்களில் அவன் எல்லாவற்றின் நாட்களை பார்க்கும்போது தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் அதிகமாக ஆஸ்தி உடையவர்கள், அநேக வசதிகளை பார்த்தால் அநேக பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை ஒழுங்குபடுத்தாமலே சில காரியங்களை பிள்ளைகள் விட்டு வைத்து போகிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது அவர் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, நீ ஒழுங்குபடுத்தி செய், நீ பிழைக்க மாட்டீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த காரியத்தை சொன்ன உடனே அவன் மிகவும் வேதனைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லும்போது அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யவான்கள் சம்பாதித்து வைக்கிறார்கள். யார் வாரிக்கொள்வான் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்ததை யாருமே அதை அனுபவிப்பது இல்லை. பிரியமான தேவ பிள்ளையே, ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தைகளுக்கு, கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்தி செய், நீ பிழைக்க மாட்டேன். நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் அது உன்னுடையது அல்ல, நீ இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போகிறாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியத்தை அங்கே பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, அதுதான் அவர் சொல்லுகிறார். 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஒரு மனுஷனை நோக்கி அல்ல, ஒரு மனுஷனோட உதவியை தேடி அல்ல. அநேகரை பார்க்கும்போது மனுஷனை தேடி ஓடுகிறதை பார்க்கிறோம். மனுஷனிடத்தில் ஆறுதல் கேட்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எசேக்கியா என்ன செய்கிறார் என்றால், தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை சுவர்புறமாய் திரும்புகிறான். ஒரு மனுஷனை முகத்தை பார்த்து அழவில்லை, அவன் கர்த்தரை நோக்கி அழுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாட்கள் நீ யாரை பார்த்து அழுகிறாய்? யாருக்கு விரோதமாய் நான் இருக்கிறாய்? இந்த நாட்களில் கர்த்தரை நோக்கி நீ அழ வேண்டிய பகுதி, கர்த்தருடைய வருத்தத்தையும் உன் வேதனை கண்ணீரை காண்கிற ஆண்டவர், உன் துக்கத்தை காண்கிற ஆண்டவர், உன் வேதனை காண்கிற ஆண்டவர். இந்த நாட்களில் மனுஷனிடத்திலே வேதனை பாராட்டுகிறோம், மருத்துவர்களிடத்திலே தன் வேதனை கொண்டு கொட்டுகிறோம். ஆனால் மருத்துவம் செலவு காரியங்களை உதவி செய்கிறது. பிரியமான தேவ பிள்ளையே, சில நேரங்களில் அந்த மருத்துவர்களுக்கு பயன் இல்லாமலே போய்விடுகிறது. ஏன்? ஒரு மருத்துவத்தை செய்கிறார்கள், ஒரு வியாதிக்கு ஒரு மருத்துவம் செய்கிறார்கள், மறுபக்கம் மறு வியாதி உருவாகி கொண்டிருக்கிறது. நீ கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டிய நீ ஆண்டவர் சமூகத்தில் நீ மருத்துவரை தேடி போவாயானால் நிச்சயமே கர்த்தர் இந்த எசேக்கியாவை பார்த்து அவர் முகம் சுகர்புறமாய் திரும்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் பார்க்கும்போது 3வது வசனத்தை அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே
நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன குத்துவமாய் நடந்ததை உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நீர் நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடனே அந்த வருத்தத்தை ஒரு மனுஷனிடத்தில் சொல்லி அளவில்லை, அந்த கஷ்டத்தை ஒரு மனுஷனிடத்தில் சொல்லவில்லை. இந்த காலகட்டத்துக்குள்ளே நான் பார்க்கும்போது மனுஷனிடத்தில் சொல்லுகிறோம், ஏதாவது ஒரு மனுஷனிடத்தில் நான் சொல்லி போகிறோம். ஆனால் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க தேவனை தேடுகிற பிள்ளைகள் தேவ சமூகத்தில் தேவனோடு வந்து கர்த்தருடைய ஊழியத்திலே ஆராதனையிலே கலந்து கொண்டு செபிக்கிற பிள்ளைகள் இல்லை. ஏன் என்று சொன்னால் இந்த நாட்கள் மருத்துவம் மலிந்து கொண்டிருக்கிறது, மருத்துவம் அதிகமாய் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் எசேக்கியா கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சமூகத்தை தன்னுடைய வியாகுலத்தை ஊற்றுகிறான். தன்னுடைய மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று சொல்லி எசேக்கியா கண்டு கொண்டபடினாலே எசேக்கியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அழுகிறான் கர்த்தர் சமூகத்திலே. ஒரு மனுஷனை பார்த்தல்ல, தேவனை நோக்கி அழுகிறான். இந்த நாட்களில் அநேகர் கடந்து வருகிறார்கள். தேவனை மனுஷனிடத்திலே சில காரியங்களை சொல்லுகிறார்கள். தேவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கொடுக்க மனம் இல்லாமல் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை நீ ஊற்றி கொடுப்பாயானால் கர்த்தர் நிச்சயமே உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உன்னை நோக்கி அந்த வசனங்கள் தேடி வருகிறது. நீ கர்த்தரை நோக்கி பார்ப்பாயானால் நிச்சயம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ மருத்துவத்தை தேட வேண்டாம். உன்னுடைய வருத்தத்தை ஒரு மனுஷனிடத்தில் சொல்ல வேண்டாம். ஒரு மனுஷனிடத்தில் உன் ஆறுதலுக்காய் ஓட வேண்டாம். கர்த்தரிடத்திலே நீ தேடுவாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இயேசு உன்னை விடுவிக்கிற தேவன். இயேசு உன்னை பாதுகாக்கிற தேவன். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாட்களை நான் பார்க்கும்போது கடந்த நாட்கள் நான் மிக ஒரு பலவீனப்பட்டவளாக இந்த இடத்துல காணப்பட்டேன். பிரியமான தேவ பிள்ளையை, நடக்க முடியாதபடிக்கு படுத்த படுக்கையாக காணப்பட்ட என்னை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரிடத்திலே நான் ஒப்பு கொடுக்கும் வரையிலும் மனுஷனுடைய உதவிகள் ஒரு வருஷ காலமாய் எனக்கு இயேசு வாழ்கிறார் ஊழியத்திலே நான் கடந்து வந்த பிற்பாடு நான் மிகவும் என் வீட்டில் பலவீனப்பட்டவளாக காணப்பட்டேன். ஒரு சகோதரன் மூலம் நான் அந்த இடத்துல வரவழைக்கப்பட்டேன். வரவழைத்த பிற்பாடு பிரியமான தேவ பிள்ளையை, கர்த்தர் நான் மிகவும் பலவீனப்பட்டவளாக நான் படுக்கையில் இருக்கும்போது அநேகருடைய உதவி எனக்கு தேவைப்பட்டது. அநேகர் எனக்கு உதவி செய்தார்கள். அநேகர் என்னுடைய கடமை செய்ய முடியாதபடிக்கு மிகவும் வேதனைப்பட்டவளாக காணப்பட்டேன். பிரியமான தேவ பிள்ளையே, ஆனாலும் கர்த்தர் என்னை அந்த இடத்துல என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றி கொடுக்கும் வரையிலும் கர்த்தர் என்னிடத்தில் கர்த்தருடைய வல்லமை எனக்கு இறங்கவில்லை. கர்த்தருடைய சுகம் எனக்கு இறங்கவில்லை. ஜெபிப்பார்கள், ஆனால் இருதயம் பூட்டப்பட்டவளாக இருதயம் அப்படியே பூட்டி வைத்ததாக என் விண்ணப்பம் தேவ சமூகத்திலே இப்போ எட்டாத காரணமாய் காணப்பட்டது. ஒரு நாள் நான் அழுதேன், ஆண்டவரே, இந்த நாட்கள் 40 உபவாசம் முடிந்தவுடனே அநேக பிள்ளைகள் வெளியே வீடுகளுக்கு கடந்து சென்றார்கள். ஆனாலும் நான் அந்த இடத்துல இருக்கிறேன். கர்த்தாவே, நான் மருந்து எடுக்க வேண்டுமா என்று சொல்லி, மறுபடி நான் மருந்துக்கு போக வேண்டுமா என்று சொல்லி நான் மிகவும் வேதனைப்பட்டவளாகவே காணப்பட்டேன். பிரியமான தேவ பிள்ளையே, அந்த இடத்துல நான் மருந்தை வெறுக்க கர்த்தருடைய சமூகத்திலே அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தை இயேசு வாழ்கிறார் ஊழியத்திலே இந்த சபை போதகர் தீர்க்கதரிசி அவருடைய மனைவி பிள்ளைகள் வந்து எனக்கு, நீங்கள் ஒரு இடம் போக வேண்டாம், நாங்கள் உங்களை பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி எனக்கு ஆறுதல் படுத்தினார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, அந்த நாளிலிருந்து நான் என்னை தேற்றினேன். கர்த்தரிடத்திலிருந்து படிப்படி அவர்களுக்கும் சில கடமைகள் உண்டு. குடும்பத்தில் அநேக கடமைகள், ஊழியத்தில் அநேக நெருக்கடிகள்,
பிள்ளைகள் வருவதற்கு சமையல் பண்ணுகிறது எல்லாமே அவர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த சமயத்திலும் கூட கர்த்தர் என்னை அவர்கள் ஆதரித்தார்கள். அவர்கள் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்கள். இந்த பிள்ளைகள் என்னை கூட்டிக் கொண்டு பாத்ரூம் கூட்டிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை நான் காணப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் என்னை மகிமையா இந்த எசேக்கியாவை போல ஆண்டவர் சமூகத்தில் அழும்போது தான் கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார். படிப்படி ஆண்டவர் சுகத்தை தந்தார். கர்த்தர் ஒரு தரிசனத்தின் மூலம் நான் துணியை அலசி கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து என மழை பெய்கிறது. நான் துணியை நினைத்து கொண்டிருக்கிறவளாய் காணப்பட்டேன். அந்த நேரம் அந்த தரிசனம் எனக்கு கிடைத்த உடனே நான் மறுநாள் காலை வேளையிலே நான் குளிப்பதற்கு கடந்து போகும்போது நான் அந்த இடத்துல துணி துவைப்பதற்காக என்னை ஆயத்தப்படுத்தினேன். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் இந்த இயேசு வாழுகிறார் ஊழியத்தின் நிமித்தம்தான் என்னை ஆண்டவர் உயர்த்தும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தார். இந்த முன்னிலையில மேலே நிற்பதற்கும் நான் அருகதையற்ற நானாய் கர்த்தர் என்னை உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். பிரியமான தேவ பிள்ளையே, அந்த நாளிலிருந்து கர்த்தர் அநேக காரியங்களை என்னுடைய பாஸ்டருடைய மனைவி எதற்கு எல்லா உதவிகளும் எனக்கு ஒத்தாசை செய்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் என்னை சில நேரங்களில் பலவீனங்கள் தாக்கினாலும் ஆண்டவர் என்னை உயர்வுக்குள்ளே கொண்டு வருவதற்கு காரணமே இயேசு வாழ்கிறார் ஊழியம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய கரம் ஒரு மனுஷன் மேலே இறங்குமானால் நிச்சயமே கர்த்தர் அவனை வெட்கப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்முடைய இருதயம் தேவனோடு கூட இருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய இருதயம் கர்த்தரோடு சார்ந்து இருந்தால் மாத்திரமே கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர். எந்த இக்கட்டுகளிலும், எந்த நெருக்கங்களிலும், எந்த கடப்பிரச்சனைகளிலும், எந்த வேதனைகளிலும், எந்த வியாதிகளையும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, அநேக மருத்துவங்கள் செய்யலாம், அநேக மருத்துவங்களுக்குள்ளே பின்னாலே ஓடலாம். ஆனால் கர்த்தர் சுகம் கொடுக்கிற இடத்தை நீ தேடி ஆண்டவர் சமூகத்திலே நீ விடுதலை பெற்று கொண்டு உன் ரட்சிப்புக்காக, ஆத்தும மீட்புக்காக, ஆத்தும சமாதானத்துக்காக நீ ஓடுவாயானால் நிச்சயமே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, அதோடு கூட நான் போய்விடவில்லை. மறுபடியும் பார்க்கும்போது 2016 நான் இந்த இயேசு வாழ்கிறார் ஊழியத்திலே ஒரு செப்டம்பர் மாதம் நான் கால் எடுத்து வைத்தேன். 10 ஆண்டுகளாகிறது. பிரியமான தேவ பிள்ளையே, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் என்னை ஒரு பெரிய விடுதலை தருவதற்கு, இன்றைக்கு என்னுடைய காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் போதுமான சில காரியங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சில பிள்ளைகளுடைய உதவிகளும் எனக்கு காணப்படுகிறது. இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கும் கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார் என்றால் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்த கடமைப்பட்டவராய் இருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் அவைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் பார்க்கும்போது 3 ஆண்டுகளுக்கு பாடு 2019 ஆண்டுல 20 ஆண்டுல என்னுடைய சரீரத்திலே ஒரு நெஞ்சு வலி எனக்கு ஏற்பட்டது. நெஞ்சு வலி என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இடது சைடு ஒரு நெஞ்சு வலி, அந்த நெஞ்சு வலி அதிகமாக என்னை ஆழ்த்தி கொண்டிருந்தது. பிரியமான தேவ பிள்ளையே, அன்று ராத்திரி 2:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் என்னோடு கூட அநேகர் படுத்திருந்தார்கள். நான் எழும்பி அப்படியே இருந்தேன். எனக்கு பேச முடியாது, எனக்கு கை செய்க காட்ட முடியாது. அப்படியே இருந்து நான் மிகவும் வருத்தப்பட்டவளாக வேதனைக்குள் காணப்பட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு சகோதரி எழும்பி நான் அவர்களோடு சொல்லுகிறேன், பாஸ்டரை கூப்பிடுங்கள், எனக்கு நெஞ்சு வலியாய் இருக்கிறது, ரொம்ப மிகவும் கஷ்டமாய் இருக்கிறது என்று சொல்லி நான் அவர்களோடு சொல்லும்போது அவர்கள் ஓடி போய் பாஸ்டரை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு கடந்து வரும்போது கர்த்தர் எண்ணெய் பூசி என் நெஞ்சிலே அப்படியே எண்ணெய் பூசி செபித்தார்கள். கர்த்தர் அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. பிரியமான தேவ பிள்ளையே, அப்படியே என்னுடைய நெஞ்சு வலி என்னை விட்டு நீங்கி போனது. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே,
கர்த்தர் நம்மை சுகம் கொடுக்கிற தேவன். இயேசு வாழ்கிறார் ஊழியம் கர்த்தருடைய மகிமைக்குரிய பாத்திரம். பிரியமான தேவ பிள்ளையே, நான் இந்த ஊழியத்திலே கண்டுகொண்ட ஒரு மகிமை, ஆண்டவர் என்னை தொட்டு விடுதல் தந்த ஒரு மகிமை. நான் அன்றைக்கு நான் வீடுகளில் இருப்பேன், ஆனால் எங்கேயோ நான் ஆஸ்பத்திரிக்கு இசிசி எடுப்பார்கள், எக்கோ எடுத்திருப்பார்கள், ஸ்கேன் எடுத்திருப்பார்கள், ஆனால் அதிலே ஒரு விடுதலையும் எனக்கு கிடைத்திருக்காது. ஒரே 5 நிமிஷத்திலே கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு பிற்பாடு 3 மாதம் கழித்து வலது கை பக்கமாகல எனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. பிரியமான தேவ பிள்ளையே, அந்த நெஞ்சு வலி என்னை அதிகமாக ஆழ்த்தினபடியினாலே கர்த்தர் மறுபடியும் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சகோதரியை அனுப்பி பாஸ்டரை கூப்பிட்டு நான் அவரை எண்ணெய் பூசி செபித்தார்கள். அதே வண்ணமாய் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த வலி என்னை விட்டு நீங்கினது. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாட்களே கர்த்தர் அன்றைக்கு போன நெஞ்சு வலி இன்றைக்கும் கர்த்தர் என்னை அந்த வலி இதுவரை என் சரீரத்தை தொட்டதில்லை. இந்த 5-6 ஆண்டு காலமாய் கர்த்தர் என்னை சுகமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவன், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன்.